இசைஞானி இளையராஜா அவரது மகளான பவதாரணி அவர்கள் நேற்றுக்கு உயிரிழந்துட்டாங்க. இந்த நிலையில அவங்கள பத்தி சில விஷயங்களை நுண்ணியமா கவனிக்கலாம் வாங்க. பித்தப்பை புற்றுநோய் காரணமாக இவங்க இலங்கையில சிகிச்சை பெற்றுட்டு வந்துட்டு இருந்த நிலையில நேத்தி சாயங்காலம் 5:30 மணி போல அவங்க உயிரிழந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பாடல்களும் பாடியிருக்காங்க. இதுல ரொம்ப ஹிட்டான பாடல் அப்படின்னு கேட்டா பாரதி படத்துல மயில் போல பொண்ணு ஒண்ணு பாட்டுக்காக இவங்க 2001 தேசிய விருதுல சிறந்த பின்னணி பாடகர் அப்படின்னு ஒரு விருது இவங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. தமிழ், தெலுங்கு, கன்னடம்னு 3 மொழிகளிலும் இவங்க இசையமைச்சிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பாரதி, ராமன் அப்துல்லா, தாமிரபரணி, ஆயுத எழுத்து, காதல், அழகின்னு சொல்லிட்டே போலாம். அவங்க பாடின பாடல்கள் எல்லாத்தையுமே இப்ப கூட ரீசெண்டா சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இளையராஜா இசை கச்சேரி இலங்கையில நடக்க போறதா இருந்துச்சு. அதனால இளையராஜா அவர்கள் இலங்கையில இருக்கிறதுனால இந்த விஷயம் கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட பிரதர் மற்றும் இசையமைப்பாளரான யுவர் சங்கர் ராஜா, அவங்களோட சித்தப்பான கங்கை அமரனோட மகன் வெங்கட் பிரபு, இவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போய் இப்ப சென்னைக்கு அவங்களோட உடலை கொண்டு வந்திருக்காங்களாமா. இந்த செய்திகள் இப்பதான் வெளியில கசிய ஆரம்பிச்சிருக்கு. நம்மளோட இரங்கலும் நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாடகி அவர்கள் இன்னைக்கு ஒரு சின்ன ஏஜ்ல அவங்க தவறிட்டாங்கன்னு நினைக்கும் பொழுது ரொம்பவே வருத்தமா தான் இருக்கு. இந்த செய்தியை கேட்கும் போது ரொம்ப நெருடலாவும் இருந்துட்டு இருக்கு. சோ நம்மளால முடிஞ்ச இரங்கலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வரலாம். நம்மளால முடிஞ்ச நம்மளோட இரங்கலை அவங்களுக்கு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்கலாம். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிற கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க.